KUTTYMA குட்டிமா TAMIL தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் நிழற்குடை. இது பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம். தமிழ் திரைப்படத்திற்கு தமிழ்ல தலைப்பு வைத்த இயக்குனர், தயாரிப்பாளர் அவர்களுக்கு இந்த நேரத்துல பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 99 படம் வருதுன்னா, 100 படம் வருதுன்னா 99 படத்துக்கு இங்கிலீஷ்ல தான் டைட்டில் வைக்கிறாங்க. தமிழ் திரைப்படத்துக்கு தமிழ்ல டைட்டில் வைங்கன்னு சொல்லிட்டு நானே நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன். இந்த படத்துக்கு தமிழ்ல தலைப்பு வச்சிருக்காங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட தலைப்பு ஏற்கனவே சொல்லியாச்சு, நிழற்குடை. அழகான தமிழ் தலைப்பு. இந்த படத்தோட கேஷன் குரூப் பார்த்தலாம். தேவயானி, கண்மணி மனோகரன், விஜித் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, விஜித்தும் கண்மணியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்கு. அந்த பாப்பா பாத்துக்கிறதுக்காக ஒரு வேலைக்காரியை அதாவது கேர்டேக்கர் அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு சரியா வேலை பார்க்காம சின்ன சின்ன சில்மிசங்கள்லாம் பண்ணதுனால ஒரு கட்டத்தில் அடிச்சு துரத்தி விட்டுறாங்க. துரத்தி விட்டதுக்கு அப்புறமா இவங்க ஆளுக்கு ஒரு நாள் லீவ் போட்டு அந்த பாப்பா பாத்துக்கிறாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போறவங்க. 2 பேருமே லவ் மேரேஜ் பண்ணதுனால இந்த பக்கம் அம்மா அப்பாவும் வரல, இந்த பக்கம் அம்மா அப்பாவும் அவங்க வீட்டுக்கு வரல. 2 பேருமே ஏத்துக்கல. இவங்களும் நேரில் போய் அவங்கள பார்த்து மன்னிப்பு கேட்கல. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, அந்த பக்கம் அனாத ஆசிரமத்துல இலங்கையிலிருந்து இந்தியாவோட ஒரு பகுதியான தமிழ்நாட்டுக்கு வந்த பெண் தேவயானி பாத்தீங்கன்னா அங்க அவங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு அப்படி இருந்துகிட்டு இருக்காங்க. அங்க இந்த குட்டி பாப்பாவுக்கு பிறந்த நாளுக்காக இவங்க 2 பேரும் அங்க போறாங்க. பாப்பாவோட போகும்போது இவங்களை பிடிச்சி போது இவங்களை கேர்டேக்கரா கூட்டிட்டு வராங்க. பேசி கூட்டிட்டு வரும்போது அவங்களும் வந்துடுறாங்க. இப்படி கதை போயிட்டு இருக்கும்போது அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு குழந்தைய கடத்துறவன் ஒருத்தன் வர்றான். அப்புறம் இன்னொருத்தன் இவங்களை ஃபாலோ பண்றான். கடைசியில் ஒரு கட்டத்தில் அந்த குழந்தைய யாரோ ஒருத்தவங்க கடத்திட்டு போயிடுறாங்க. யார் அந்த குழந்தையை கடத்தினது? இவங்க கல்யாணம் பண்ண ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க 2 ஃபேமிலியோட சேர்ந்தாங்களா இல்லையா? தேவயானி இதுல என்ன மாதிரியான ரோலை பிளே பண்ணாங்க? இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த நிழற்குடை படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் ரொம்பவே ரசிக்கும்படியா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்மணி அவங்களுடைய நடிப்பா இருக்கட்டும், தேவயானியோட நடிப்பா இருக்கட்டும், விஜித் அவருடைய நடிப்பா இருக்கட்டும், அந்த 2 குழந்தைங்க, ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி பாப்பா நடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய பாப்பா வந்திருக்கு. இந்த 2 பேருமே அவங்கவுங்க கேரக்டர் அழகா பண்ணியிருக்காங்க. அப்புறம் இயக்குனர் ராஜ் கபூர் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு. அவருடைய கேரக்டர் சின்ன சின்ன காமெடி எல்லாம் இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பலம். கதை பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கதை. எதுக்கு அதாவது 2 பேருமே வேலைக்கு போட்டா குழந்தை யாரு பாத்துக்கிறது? அம்மா அப்பாட்ட மனசு விட்டு பேசுங்க, வெளிநாட்டு மோகத்துல அழிஞ்சு போயிடாதீங்க. அந்த மெசேஜை இயக்குனர் சிவா ஆறுமுகம் நல்லா சொல்லியிருக்கிறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்ல வந்த விஷயத்தை கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தி சொல்லி இருந்திருக்கலாம். அதாவது என்னன்னா, அடுத்து என்னன்னு சொல்லி கொண்டு போய் சொல்லி இருந்திருக்கலாம். கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் இருக்கு. அதாவது அந்த மேக்கிங்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா அழகா பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் இருக்கு. ஏன்னா இந்த கதை இந்த மாதிரி நரேஷன்ல தான் சொல்ல முடியும். படத்தோட ஒளிப்பதிவு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு மைனஸ் தான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மூவ்மெண்ட் ஷாட் இல்ல, ஒரு டீட்டெயிலான ஒளிப்பதிவு, லைட்டிங் எல்லாம் பெரிய அளவுல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நிழற்குடை திரைப்படம் தாத்தா பாட்டி அப்பா அம்மா குடும்பத்தோட குழந்தைங்களோட போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல தமிழ் சினிமா. இதை தியேட்டர்ல மிஸ் பண்ணிடாதீங்க. OTTல வரும், பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு உறவுகளை சொல்லக்கூடிய ஒரு நல்ல படம், நல்ல பாடம்னோட சொல்லலாம் இந்த நிழற்குடை. இன்னைக்கு இருக்க சமுதாயத்துக்கு தேவையான ஒரு நல்ல திரைப்படம். நான் பண்ண இந்த ரிவ்யூ நிழற்குடை படத்தோட திரை விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுதுங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் அவங்கள சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.